Hey, hi, this is Vinod. We are talking about invest in yourself. Invest yourselfனு சொல்றாங்க. ஏன் என்ன பார்த்தாலும் எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்க செல்ஃப்ல, இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்க செல்ஃப்லனா ஜஸ்ட் அப்ப என்ன பண்றது? நமக்கு நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் நம்ம வாங்கிக்கணுமா? நமக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து ஸ்பெண்ட் பண்ண நம்ம பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடணுமா? அந்த மாதிரி கிடையாது. இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப்ங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மோர் எஃபெக்டிவ்லி ஜஸ்ட் ஸ்டார்ட் யுவர் ஜேர்னி, இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப். அப்படின்னா நம்ம லைஃப்ல வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு யோசிக்கும் போது புது ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணணும். அது புது ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எப்படி வேணா நீங்கள் லேர்ன் பண்ணலாம். முடிஞ்சா ஒரு ஆஃப்லைன்ல ஒரு ஆன்லைன்லயோ வந்து ஒரு கோர்ஸ் எடுத்து என்னன்னு பாருங்க. புது விஷயத்தை கற்றுக்குங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து சம் இண்டஸ்ட்ரியல் ஈவெண்ட்லாம் எங்கெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்து அங்கே போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட நாலேஜை வந்து வளர்த்துக்கலாம். அப்படியே இல்லைன்னா வந்து ஒரு மென்டாரை செட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே உங்களுக்கு நீங்க எந்த விஷயத்தில் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மென்டாரை வந்து நீங்கள் செட் பண்ணி அவங்க வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. இது மூலயமா உங்களோட செல்ஃபை வந்து நீங்கள் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணலாம். இது எல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களை நீங்கள் வந்து மோல்டு பண்ணணும். உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து உங்களை மோல்டு பண்ணணும். உங்களோட வந்து ஃபியூச்சர் வெர்ஷனை வந்து நீங்கள் உருவாக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபியூச்சர் செல்ஃபுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து எட்டாத கனியாக இருக்கும். நமக்குள்ள நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா வந்து அளவுக்கு அதிகமான சக்திகள் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து நமக்கு அது வேணும். அது மூலியமா பார்த்தீங்கன்னா அது இருந்தால் நம்மளால வந்து எதை வேணா ஈஸியாக பண்ண முடியும். அதுதான் நம்மளோட ஃபியூச்சர் வெர்ஷன் சொல்லுவாங்க. அது சில பேர் வந்து அதை வந்து கஷ்டப்பட்டு அதை அடைவாங்க. சில பேர் வந்து அதை லாஸ்ட் வரைக்கும் அடையாமையே போயிடுவாங்க. பட் அங்கே அது உங்களுக்கு வேணும்னு நீங்கள் யோசிக்கும் போது நீங்கள் இந்த ஒரு சில விஷயம் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புது புது விதமான பீப்புள்ஸோட வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணுங்க. உங்களோட நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுங்க. ரீடிங் இஸ் மோஸ்ட் காமன் திங் சொல்லுவாங்க. எல்லா சக்சீடான பீப்புள்ஸும் பார்த்தீங்கன்னா லைஃப்ல அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ரீடிங் வந்து ரொம்ப ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. முக்கியமாக அவங்க லைஃப்ல வந்து டெய்லி ரொட்டீன் லைஃப்ல வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் நம்ம புக் ரீட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏதாச்சும் ஒரு சக்ஸஸ் ஆன பீப்புள்ஸோட ஆர்டிக்கல் வந்து நம்ம ரீட் பண்ணலாம். இல்லை என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணலாம். எனிதிங் யூ கேன் ரீட். பட் நம்மளோட மோட்டிவ் என்னன்னா ரீட் பண்ணணும் வாட் எவர் இட் இஸ். இது மூலயமா வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நம்ம கன்சிஸ்டன்சியாக தேவையானலாம் நம்மளால எடுத்துக்க முடியும். நம்மளோட தேவையான நாலேஜ் நம்மளால வந்து எடுத்துக்க முடியும்.